விஜயகாந்த் கிட்ட இருந்த ஒரு விஷயம் நம்ம யார்கிட்டயும் இதுவரைக்கும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூப்பரான தகவல் ஒன்று பார்த்தீங்கன்னா நடிகர் மோகன் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை குறித்து தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒருத்தர் ஆரம்பித்து வச்ச கொள்கை பாதை அப்படிங்கிறது முழுவதுமாக பின்பற்றி வர நிலையில் அவருக்கு அடுத்தபடியாக அதை ரொம்பவே திறமையாக பின்பற்ற இன்னொரு ஆள் வர்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில கொள்கைகள் இருந்துச்சு. அவர் வகுத்த விதிமுறைகள் அப்படிங்கிற மாதிரியா சிலவற்றை நம்ம சொல்லலாம். அதை அவருக்கு அப்புறமா சினிமாவிலையும் சரி அரசியல்லையும் சரி அந்த பாதையை மறுபடியும் அமைத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். ஒரு நடிகராக அவர் செஞ்ச சாதனைகள் நிறைய. இன்னைக்கு பெரிய அளவில் நம்ம கொண்டாடப்படுற நடிகராக இருக்கிற ரஜினிகாந்தோட சாதனைகளுக்கு இணையாக பேசப்பட்டுச்சு. அது எல்லாமே அரசியலில் அவர் பெற்ற வெற்றி எம்ஜிஆரோட வெற்றிக்கு இணையாக எதிரொலித்தது. 150 படங்களுக்கும் மேலே நடித்து இன்றைக்கும் நம்மளுடைய மனசில் வச்சு பூஜிக்கப்படுற ஒரு நடிகராக இருந்துட்டு வராரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆரை தான் கடவுளாக எல்லாருமே கும்பிட்டுட்டு வந்தாங்க. அவருக்கு அடுத்தபடியாக இப்போது விஜயகாந்தை ஒரு தெய்வமாக அவருடைய சமாதிக்கே போய் ரசிகர்கள் பலர் கூட்டம் கூட்டமாக போய் வணங்கிட்டு வராங்க. இந்த நிலையில தான் விஜயகாந்தை பற்றி மோகன் அவர்கள் அவருடைய அனுபவங்களை ஒரு பேட்டி ஒன்றில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. விஜயகாந்தோட 100வது நாள் அப்படிங்கிற படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாரு நடிகர் மோகன் அவர்கள். அந்த படத்தோட கடைசி கிளைமேக்ஸ் காட்சியில் 2 பேருக்குமே ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்கும். அதில் 2 பேருமே போட்டி போட்டுக்கிட்டு நடிச்சிருப்பாங்க. இந்த நிலையில தான் விஜயகாந்தை பற்றி மோகன் அவர்கள் சொல்லும்போது, தமிழ் சினிமாவில் ரொம்பவே நேர்மையான ஒரு மனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான மனிதரை சினிமாவில் பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். அவர் மனசில் என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக பேசுபவர். விஜயகாந்தை பற்றி பேசினாலே முதல்ல எல்லாருமே பேசுகிறது அவருடைய அன்னதானம் பற்றி தான். எந்த நேரத்திலையும் எவருக்குமே உடனடியாக உதவி செய்யக்கூடியவர் விஜயகாந்த் அவர்கள் தான். தானத்திலே சிறந்ததான அன்னதானம் அப்படிங்கிற மாதிரியா தான் சொல்லுவாங்க. ஆனால் எந்த நேரத்தில் யாருக்கு என்ன செய்கிறாரு இந்த மாதிரியா நேரம் கூட பார்க்காம வெளியில் இறங்கி வேலை செய்யக்கூடியவர். இது எல்லாத்தையுமே தாண்டி அவருடைய நிர்வாக திறமை பிரமிக்கக்கூடியது. நடிகர் திலகம் சிவாஜி இறந்த சமயம் அவருடைய நிர்வாக திறமையை நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோம். நடிகர் சங்க தலைவராக இருந்த நேரத்திலையும் அவரோட நிர்வாக திறமையை சிறந்த முறையில் வெளிப்படுத்தியிருப்பார். விஜயகாந்தை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அவருக்கு இருந்த முரட்டு தைரியம் சினிமாவில் இப்போ இருக்கிற நம்ம யாருக்குமே கிடையாது. இந்த மாதிரியா நடிகர் மோகன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பற்றி ரொம்பவே எமோஷ்னலாக இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி ஒரு நபர் கூட குறை கூறாத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும். வாழ்ந்தா இவரை போல் வாழணும் அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எக்ஸாம்பிளாகவும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாழ்ந்திருக்கிறாரு. அதே போல் ஒருத்தர் செத்தா இப்படி சாவனப்பா அப்படிங்கிற மாதிரியா சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே போல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பில் கலந்துக்கிட்ட அந்த மக்கள் கூட்டமே பார்த்திங்க அப்படின்னா அவருடைய இறப்பையுமே ஒரு வரலாற்று சாதனையாக வந்துட்டு மாற்றியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவர் மேலே கோடிக்கணக்கான மக்கள் வந்துட்டு அவங்களுடைய அன்பை பொழிஞ்சிட்டு வராங்க. ஸோ எனிவே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அண்ட் அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.